வணக்கம். உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் இந்த இனிய நாளின் இனிய வணக்கங்கள். இந்த வடுகர் வந்தேரி மறுமலர்ச்சி திராவிட கழகத்தைச் சேர்ந்த வடுகர் வந்தேரி வை. கோபால்சாமி இப்போ தமிழ்நாட்டில் மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு வேணும்னு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கார். அப்படி ஏன்னா இந்த வடுகர் வைகோபால்சாமி எதுக்கு இந்த பூச்சாண்டி வேலை காமிக்கிறா அப்படின்ட்டு தமிழ் மக்களே நீங்கள் தெரிஞ்சால் ஏன்னா தெரிவிங்க. ஏன் இந்த வைகோபால்சாமி இப்போ இந்த நடைப்பயணம் மேற்கொள்கிறார் என்ற விவரத்தை தெரிந்தால் நீங்கள் அவருக்கு தெரிவியுங்கள். வைகோபால்சாமி அவர்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு கருணாநிதியோட திராவிட கட்சியில் இருந்து அந்த கட்சியினுடைய அண்ணா அறிவாலய ட்ரஸ்ட்டில் உனக்கு இடம் கொடுக்காதனால இப்போ அழகிரியை எப்படி கழட்டி விட்டாங்களோ அதே மாதிரி உன்னை கழட்டி விடவும் நீ மறுமலர்ச்சி திராவிடம் கழகம் என்று ஒரு கழகத்தை ஆரம்பித்து 4 அண்டி சொண்டிகளை வச்சுக்கிட்டு, ஏன்னா நான் தமிழத்தையும் அப்படியே தமிழர்களை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு அப்படியே பீலாவட்டுக்கிட்டு திரியிற. ஏன்னா உன் வரலாறு நீ நீ இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் கட்சி விட்டு கட்சி மாறுற பச்சோந்தி. ஏன்னா பெட்டிக்காக கட்சி விட்டு கட்சி மாறுற பச்சோந்தி. ஏன்னா நீ இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்க. ஏன்னா நீ இப்போ எந்த கட்சியில் இருக்கிற? இந்த திராவிட கட்சியினுடைய திராவிட கட்சியினுடைய கூட்டணியில் தான் இருக்கிற. ஏன்னா அங்கே தான் அப்படியே ஒத்து ஊதிக்கிட்டு சால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிற. ஏன்னா நீ சொன்னால் இந்த கருணாநிதி மையம் ஆளும் தெலுங்கர் கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுற தெலுங்கர் கட்சியை சேர்ந்த இந்த திராவிட கட்சியினுடைய முதல்வர் அவர் மு.க. ஸ்டாலின் நீ சொன்னால் கேட்க மாட்டாராக்க. இதுக்கு வேறு நீ இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு வேறு ஸ்டாலின் வேறு உனக்கு அப்படியே வழி அனுப்பி விடுற மாதிரி வேறு ஒரு ஒரு மெசேஜை வேறு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வடுகர் வந்தேரி என்ன இன்றைக்கி தமிழர் பூரா என்ன இன்றைக்கி தமிழர் பூரா இன்றைக்கி விழிச்சுக்கிட்டாங்க. என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்க இன்றைக்கி 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்குது. ஏன்னா இதை நடத்துகிறது பூரா அதாவது இந்த பாருன்ற பேரில் எடுத்து நடத்தி இன்றைக்கி பூரா விற்கிறது பூரா இந்த ஆளும் திராவிட கட்சியினுடைய பிரமுகர்கள் தான். ஏன்னா இந்த திராவிட கட்சி பார்த்தோம்னாக்க பொய் என்ன சொல்லுது? ஏன்னா பல பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இளைய சமுதாயம் பூரா இன்றைக்கி கெட்டு முட்டைச்சாம்பலாக போய் கிடக்குறாங்க. ஏன்னா இந்த சாராயம் குடிக்கிறது இன்றைக்கி பெருமையாகவும் கெத்தாக இன்றைக்கி இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை மொக்குக்கு மொக்கு பூரா அந்த சாராய கடையை திறந்து விட்டு, ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களுடைய பாதை பூரா இன்றைக்கி வேறு வழியில் போயிட்டுருக்குது. ஏன்னா பார்த்தோம்னாக்க இன்றைக்கி முதலமைச்சர் என்ன இவர் கடையை திறந்துக்கிட்டு இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் இத்தனை லட்சம் இத்தனை கோடி விற்று கொடுக்கணுன்ற டார்கெட் போட்டு விட்டுவிட்டு பார்த்தோம்னாக்க இன்றைக்கி அப்படியே விளம்பரத்தை தர்ற. அப்படி இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி தெரியாமல் தான் நான் கேட்குறேன். இந்த தமிழ்நாட்டில் இந்த சாராய ஆலையை வச்சுருக்கிறது பூரா யார்? இந்த ஆளும் திராவிட கட்சிக்காரர்களும் இந்த சசிகலா, இந்த 2 டீமு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சாராய ஆலையினுடைய உரிமையாளர்களாக இருக்காங்க. ஏன் இவங்க பார்த்து சாராய ஆலையை நிறுத்திட்டு உடனே இந்த டாஸ்மார்க்கு பூரா இழுத்து மூடணும்டா முடியாதா? பூரா பம்மாத்து வேலை. ஏன்னா பூரா பம்மாத்து வேலை. தமிழர்கள் பூரா அப்படியே கேனப்பயலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அம்மா இந்த கனிமொழி அம்மா பார்த்தோம்னாக்கா போன பீரியடில் எலெக்ஷன் அப்போ தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் இருக்காங்க, பூரா தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அப்படியே நான் அப்படியே
அப்படியே டயலாக் அப்படியே வந்து பேசுச்சு. அப்படியே பார்த்தோம்னாக்கா அது வந்து நல்ல வாய் போல் தெரியுது. இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த மது விலக்கு இந்த சாராய கடையை பற்றி அடைக்கிறத பற்றி கேட்டோம்னாக்கா அப்படியே தெறிக்க ஓடுது. அப்போ வந்து அது நல்ல வாய், இப்போ வந்து நார வாய் போல் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி அப்படியே வந்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இந்த போதை தான் வந்து த இளைய சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்குது. அப்போ பார்த்தோம்னாக்கா இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு கேட்டோம்னாக்கா இவருக்கு ஸ்டாலின் பூரா அவருடைய அதாவது போலீஸ் காவல்துறை பூரா வந்து இந்த முதல்வர் கஸ்டடியில் தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாப்படி, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போதையை ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, இந்த மத்திய அரசு தான் வந்து இதை வந்து இந்த போதையை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு அப்படி முதல்வர் ஸ்டாலின். ஏன்னா அப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம நம்ம வடுகர் வந்தேரி வடுகர் வந்தேரி கோபால்சாமி, என்ன நீ வந்து என்ன அந்த கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு ஏன்னா தமிழ் மக்களை வந்து இன்னும் ஏமாற்றணும்னு நினைக்காத. ஏன்னா தமிழ் மக்களே நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து இந்த திராவிடம்ன்ற ஒரு சூழ்ச்சியினால் வந்து சூழ்ச்சியை வச்சுக்கிட்டு என்ன பல வேற்றுமொழியாளர்கள் வந்து நாங்களும் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா இந்த நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழர்களே நல்லா சிந்தியுங்கள். இந்த வடுகர் வைகோபால்சாமிக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரையை எடுத்து சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல அறிவுரை எடுத்து சொல்லி இன்னும் வந்து நாங்கள் வந்து தமிழர் ஏமாறவில்லை அப்படின்ட்டு கூறுங்க. ஏன் இந்த தமிழ் மக்களை வந்து கோமாளியாக்கி நீ ஏன் வந்து இந்த தமிழ் மக்களை வந்து ஏமாத்துற? ஏன்னா கோமாளித்தனமான வேலையெல்லாம் கைவிடுங்க அப்படின்ட்டு வந்து இந்த வடுகர் வந்தேரி வைகோபால்சாமிக்கு தெரிவிங்கள். இன்றைக்கு இந்த திராவிட கொத்தடிமைகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வந்து இன்றைக்கி கதறி கண்ணீர் விட்டுருக்காங்க. ஏன்னா அதாவது வந்து இந்த சுப வீரபாண்டியனா அந்த ஆள் பார்த்தோம்னாக்க ஒரு 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 ஈரோடு ராமசாமியை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டு பார்த்தா பூரா வந்து அந்த சுபவீரபாண்டியனை பூரா அப்படியே வந்து கழுவி அந்த ஆள் மூஞ்சியில் வந்து தூண்டு துப்பிட்டாங்க, காய்ச்சி துப்பிட்டு இருக்காங்க. அந்த ஆளோட அந்த 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 செய்தி பார்த்தோம்னாக்க அந்த ஆளோட ஒரு 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 அவல குரல் வந்து இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வந்து அப்படியே வந்து இன்றைக்கி மிக அந்த ஆளோட அழுக குரல் வந்து இன்னும் அவல குரல் வந்து இன்னும் வந்து இந்த மீடியா சமூக வலைதளத்தை இன்னும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த அண்டா சட்டி செந்தில் வேலனா அண்டா என்ன ஈயம் பூசுகிற அண்டா அந்த ஆளை பார்த்தோம்னாக்கா பூரா அப்படியே வந்து பூரா பேடிஎம்னு சொல்லி பூரா அப்படியே அந்த ஆள் அப்படியே சலித்து விட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பூரா வந்து இன்றைக்கி இந்த திராவிட இந்த கொத்தடிமைகள் இந்த 200 ரூபாய்க்கு ராப்புச்சக்காரங்களை பூரா இன்றைக்கி வந்து அப்படியே வந்து இன்றைக்கி அடிமட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆகவே தமிழ் மக்களே தமிழர்களே சிந்தியுங்கள். வருங்காலகட்டத்தில் நமது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் ஒரு தமிழர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ஏன்னா இந்த வரும் காலகட்டங்களில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தமிழர்கள் வாழட்டும், தமிழன் இந்த நாட்டை ஆளட்டும். இந்த தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ்நாடு. இப்போ பார்த்தோம்னாக்க இன்றைக்கி இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து எடப்பாடி பீரியட்லேருந்து இப்போ இருக்கிற இந்த திராவிட கட்சி பீரியட் வரைக்கும் வந்து இந்த தமிழ்நாடுன்றதவே பூரா எடுத்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் தமிழர் சகோதரர்கள் பூரா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, இந்த தெல்லவாரியை பார்த்தோம்னாக்க இன்னும் அந்த தேசிய கீதத்தில் இருந்த வரிகளை பூரா வந்து காலி பண்ணியிருக்காங்கப்பா.
இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மானக்கேடு. அவங்க உண்மை பூரா தெரிஞ்சு போயிருமுண்டு. என்ன இந்த தேசிய கீதத்தில் இருக்கிறத பூரா இன்றைக்கி வரியை பூரா இன்றைக்கி கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி விட்டு எப்படியெல்லாம் இவங்க பாரு, இவங்க எப்படிலாம் நம்ம தமிழவங்களை வந்து ஏமாத்துறாங்க பாரு. தமிழர்களே, என்ன நம்ம தமிழ்நாடு இருக்கிற கொஞ்சம் இந்த கனிம வளங்கள், இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்கணும்டா அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இந்த திராவிடத்தை கண்டிப்பாக, அதாவது வந்து விரட்டியே ஆக வேண்டும். என்ன இந்த திராவிடர்கள் வேற, தமிழர்கள் வேற. இவங்க பூரா வந்து இன்றைக்கி வந்து திராவிட ஒரு போர்வையை போத்திக்கிட்டு ஒரு மாயை உருவாக்கிட்டு ஒரு திராவிடன்ற ஒரு காணல் நீர். என்ன அது வந்து உருவம் இல்லை, ஒரு மொழி இல்லை, எதுவுமே ஒரு இலக்கணம் எதுவுமே கிடையாது. இவங்க வந்து இன்றைக்கி தமிழரை ஏமாற்றிக்கிட்டு தமிழ் மக்களை வந்து இவங்க வந்து அவங்க தமிழர் தலையில் வந்து மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிந்தித்து செயல்படுங்கள். என்றைக்குமே தமிழர்கள் தமிழர்தான், திராவிடர்கள் திராவிடர்கள் தான். நன்றி, வணக்கம்.